நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையினால ஆண்டவருடைய அபிஷேகிப்பாராய். இந்த நாளிலே தலைப்பு ஆண்டவருடைய விருப்பங்கள். சென்ற வாரங்களிலே தியானித்தோம். உங்க விசுவாசம் பெரியது, உங்க விருப்பத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்பதை வாசித்தோம். இந்த நாளிலே நாம் எடுத்திருக்கிற தியானம், நம்முடைய விருப்பங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார், நம்முடைய எண்ணங்களுக்கு ஆண்டவர் செய்கிறார், நம்முடைய விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவதில் அவர் தீவிரமாக இருப்பதால் இது நம்மை குறித்ததான காரியம். இது அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா, ஆண்டவருக்கும் சில விருப்பங்கள் உண்டு. நம்மை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய ஆத்மாவை குறித்து, உலகத்தில் நம் வாழ்கிற வாழ்க்கையை குறித்து ஆண்டவருக்கும் சில விருப்பங்கள் உண்டு. அவைகள் என்ன என்பதை இந்த நாளையே தியானிப்போம். வாசியுங்கள். சங்கீதம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். போதித்தருளும். அது என்ன? சங்கீதம் 143 தானே? சாரியமா, சங்கீதம் 143:10. இப்போ இதை ஒன்றை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் பிரியம் உண்டு, எல்லாத்துக்கும் விருப்பம் உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. மனுஷனுக்கும் உண்டு, மிருகங்களுக்கும் உண்டு. இந்த நேரத்தில் நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமானதை குறித்து தியானிக்கிறோம். ஆண்டவருக்கும் பிரியமானது உண்டா? கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக உண்டு. நம்மை உண்டாக்கின, நமக்காக கல்வாரியில ஜீவனை கொடுத்த அந்த தேவ சமூகத்துக்கும் ஒரு பிரியம் உண்டு, ஒரு விருப்பம் உண்டு. அவைகளை செய்ய எங்களுக்கு என்ன செய்யுங்க ஆண்டவரே? போதித்தருளுங்க. எல்லாருக்கும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா? இந்த காலை பொழுதுல, இந்த மாதத்தினுடைய இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளில சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பிரியத்தை செய்கிறேன், என் பிள்ளைகளுடைய விருப்பத்தை செய்கிறேன், என் குடும்பத்தினுடைய விருப்பத்தை செய்கிறேன். இனி ஒரு நாட்களில உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு அருள் தாங்க ஆண்டவரே. தொடர்ந்து வாசிங்க. சங்கீதம் 147:11. சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் யார் மேல பிரியமா இருக்கிறாரா? அவருடைய கிருபைக்கு, அவருடைய இரக்கத்துக்கு. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாய் நம்மை பொறுத்தவரை அவருடைய சிலுவையின் காட்சிகளின் மேல, அவருடைய சிலுவையின் ஆசீர்வாதங்கள் மேல எத்தனை பேர் பிரியமா இருக்காங்களோ அத்தனை பேர் மேலையும் அவர் எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆப்ஷன். அதோடைய என்ன அர்த்தம்? ஆப்ஷன். இப்போ பாருங்க, இப்போ அதை எப்படி சொல்லணும்னா, நம்ம ஒரு பஃபேக்கு போறோம். பஃபேக்கு போகும்போது அங்கே என்வி இருக்கும், வெஜ் இருக்கும், டிஃபன் இருக்கும், எல்லாம் இருக்கும். நமக்கு என்ன பிரியமோ அங்கதான் நம்ம என்ன செய்வோம்? போவோம். அது யாருக்கு கட்டாயப்படுத்த வேண்டாம், யாரும் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க மனதுக்கு தெரியும் எது சாப்பாடு இருக்கு, பல வகைகள்ல இருக்கு. எந்த சாப்பாடு நமக்கு பிரியமோ அங்கே நம்ம என்ன செய்வோம்? போவோம். இல்லது ஒரு டூர் போகிறோம், ஒரு ஃபேமிலியாக போகிறோம், ஒரு ஆலயமாக போகிறோன்னா பஸ்ஸில் உட்காரும் போது கூட நல்லா நானும் பார்ப்பேன். அவங்களுக்கு யார் பிரியமோ அவங்க கூட தான் போய் என்ன செய்வாங்க? உட்காருவாங்க. அங்கே சீட் போட்டு உட்காருவாங்க. என்ன அர்த்தம்னா, நம்முடைய உள்ளத்துக்கு எது பிரியம் என்பதற்கு எந்த விளக்கமும் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அது அவங்க உள்ளத்துக்கு தெரியும். அதே போல ஆண்டவரும் தனக்கு பிரியம் என்பதை ஒன்றை அவர் வைத்திருக்கிறார். இதை எப்படி கண்டுபிடிப்பது? இப்போ நீங்க இருக்கிறீங்க, இது நம்ம இருக்கிறோம். எல்லாத்துக்கும் உள்ளத்துல என்ன இருக்கும்? அவங்களுடைய சுய விருப்புன்னு ஒன்று இருக்கும். விருப்பம். சாப்பாடுனா இப்படி, ட்ரெஸ் போட்டா இந்த கலரு, இல்லது நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்னா இவங்க, இல்லது ஆண்டவருடைய வசனத்துலேயும் இருக்கு. இது நிறைய பேர் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஐயா, இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பாடல்கள் இதெல்லாம் தெரியுது. எப்போ தெரியும்னா, அவங்க கூட பழக தான் தெரியும். எல்லாமே சொல்லுங்க. ஒருவருடைய விருப்பம் எப்போ தெரியுமா? அவங்க கூட
பழக ஆரம்பிக்கும் பொழுது அவங்களோடு சேர்ந்து நாமும் இணைந்து செயல்படும் போது தான் தெரியும் இவருக்கு இது பிடிக்கும். அப்போ ஆண்டவருடைய விருப்பங்கள் எப்படி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும்னா, அவைகள் வேதாகமத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அவைகளை வாசிக்கின்ற பொழுது, அற்புதங்களை வாசிக்கின்ற பொழுது, அடையாளங்களை வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவர் செய்த அநேக காரியங்களை வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவருக்காக வாழ்ந்த கிறிஸ்துவ வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, அவைகளை அப்படியே இணைச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும், ஆண்டவர் எவைகளை பிரியப்படுகிறார். ஆமென் சொல்லுங்க. சும்மா மேலே போனீங்கன்னா தெரியாது, ஏதோ கடமைக்கு வாழ்ந்தா தெரியாது, ஏதோ ஞாயிற்றுக்கிழமையில வந்து போனா தெரியாது. ஒருவரோடு பழகுனாதான் அவருடைய உள்ளத்தில் உள்ள விருப்பம் என்ன, அவர் எதை செஞ்சா பிரியப்படுவார், அவர் என்ன பேசினா பிரியப்படுவார், அவர் எதை நாம் வாழ்ந்தால் பிரியப்படுவார் சொல்லி அவருடைய பிரியத்துக்கு மேல நாம் பிரியமாய் வாழ வேண்டும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க ஆண்டோடைய பிரியத்தின்படி. நம்ம இன்னைக்கு என்ன அறிக்கை பண்ணுகிறோம்? பிரியத்தை இல்லை, அதையும் தாண்டி ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டோடைய பிரியம் என்ன? ஒன்றை மட்டும் நம்ம சொல்லிக்கொள்வோம், எனக்கு 1000 பிரியம் இருந்தாலும் ஆண்டவருடைய பிரியம்தான் எனக்கு முக்கியம். எல்லாரும் அறிக்கை பண்ணுவோமா? ஆண்டவருடைய பிரியத்தின்படி என் வாழ்க்கை மாறுவதாக. ஆண்டவர் சில காரியங்களை அவர் ஞாபகப்படுத்த அவர் விரும்புகிறார். அவர் சில காரியங்களுடைய பிரியத்துக்காக அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. எனக்காய் இந்த காரியத்தை யார் செய்வா? நீ வேதத்தில் வாசித்தீங்கன்னா மிக அருமையாக இருக்கும். அந்த கோலியாத்தும் தாவீதும் அந்த 2 பேரும் சந்திக்கிறாங்க. வேதாகமம் பரலோகம் பார்க்கிறது, அவர் ஒன்றை பிரியப்படுகிறார். என்ன பிரியப்படுகிறாரா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். இந்த வார்த்தையை யார் அங்கே உபயோகிப்பது? யாருமே இல்லை. சவுல் சொல்றாரு, என் பட்டயத்தால பாரு, என் ஈட்டியை பாரு, என் ட்ரெஸ்ஸை பாரு. யோனத்தான் அப்படிதான் அங்கே இருக்கிறாரு. ஆனா அங்கே தாவீது அங்கே ஆண்டோடைய பிரியத்தை, அவருடைய விருப்பத்தை புரிந்து கொண்டவனாக, ஈட்டினாலும் பட்டயத்தாலும் கர்த்தர் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை இந்த ஜனக்கூட்டம் அறிந்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தால் வாரஞ்சு, அதுதான் ஆண்டவருடைய பிரியம். அதே போல் அநேக சம்பவங்களை வாசிக்கப்படும். வெளிப்படையாக நம்முடைய செயல்களிலே ஆண்டவர் எவைகளை பிரியப்படுகிறார். அதாவது 2 பிரிக்கலாம். பிரியம் என்றால் என்ன, அதை எப்படி கண்டுபிடிப்பது? நம்ம வெளிப்படையாக செய்கிற காரியங்கள், அதாவது நம்முடைய நடைமுறை பாவனைகள், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை பிரியப்படுகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. வாசியுங்கள், என்னோடு இணைந்து வாசியுங்கள். ஆண்டவர் எவைகளை பிரியப்படுகிறார். 2 கொரிந்தியர் 9:7 சத்தமாய் வாசியுங்கள். அவன் விசனமாடியும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் யார் இடத்துல பிரியம், இது வெளிப்படையாக நம்ம செய்கிற காரியம். வேலை கொடுப்பதுக்கு நம்மளால சொல்ல முடியாட்டா கூட உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் கொடுக்குற பணத்தை மட்டும் இல்லை, பணத்தையும் சேர்த்து நேரத்தை கொடுக்கிறவங்க ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு செய்வர்கிட்ட ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். ஆலயத்தில் ஒரு கூட்டம், ஒரு மீட்டிங் ஓடி வந்து உதவிகளை தங்களுடைய உழைப்பை கொடுக்கிறவங்கிட்ட ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவங்கிட்ட ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? பிரியம். அது நம்முடைய கொடுப்பதில் ஆண்டவர் பிரியமாய். இது வெளிப்படையாக நம்ம செய்கிற காரியங்கள். நம்முடைய உள்ளத்தில் உள்ளது வேற, வெளிப்படையாக செய்கிற கொடுக்கிற காரியத்தில் நேரத்தை கொடுக்கிறது, உழைப்பை கொடுக்கிறது, பணத்தை கொடுக்கிறது, நம்முடைய ஆலோசனைகளை கொடுக்கிறது, ஒன்றாய் இணைந்து செயல்படுகிறது. கொடுக்கிற காரியம் எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. கொடுக்கிற காரியத்தில் என்னுடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கு. பக்கத்தில் கையை பிடிச்ச சொல்லுங்க. நீங்க கொடுக்கிற காரியத்தில், ஆண்டவருக்காக கொடுக்கிற காரியத்தில், கெடுக்கிற காரியத்தில் இல்லை,
கொஞ்சம் போதே கெடுக்கிறது இல்லை, கொடுக்கிற காரியம். வாய் திறந்து சொல்லுங்க, அது பார்த்து சொல்லுங்க. ஆண்டவருக்காக கொடுக்கிற காரியத்துல ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? பிரியமா. அலையிலையோ சொல்லுவோமா? ஆண்டவருக்கு எல்லாரும் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் அதிகமாக எதெல்லாம் கொடுக்க முடியும், பணத்தை மட்டும் இல்லை, உழைப்பை, நேரத்தை, ஊழியத்தை, எதெல்லாம் கொடுக்க முடியுமோ அனைத்தையும் கொடுங்க. ஆண்டவர் உங்க மேல எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். அலையில சொல்லுவோமா? அடுத்ததாக வாசியுங்கள் சங்கீதம் 60:30-31. சங்கீதம் 60:30-31 ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகள் மேல அவர் எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். வாயை திறந்து ஆண்டவரை துதிப்பதோ, உன்னதமானவரை கீர்த்தனம் பண்ணுவதோ, அவருக்கு தோத்திரங்களை செலுத்துகிற காரியத்துல ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? பிரியமாய், விருப்பமாய் இருக்கிறார். ஆப்ஷன் இருக்கிறாரு. வாசிங்க. இல்லையா? சரி, ஆண்டவரை துதிக்கிற காரியத்துல ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. யாரெல்லாம் ஆண்டவரை துதிக்கிறோமோ, இல்லை சங்கீதம் 90:2 வாசித்தீங்கன்னா அது அப்படி இருக்கும். சங்கீதம் 90:2 தான் அது வரும். உன்னதமானவரை துதிப்பதோ, அவரை கீர்த்தனம் பண்ணுவதோ அவருக்கு மிகவும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அடுத்ததாக எபிரேயர்ல 11:6 விசுவாசத்தின் மேல அவர் எப்படி இருக்கிறாரா? பிரியமாயிரு. விசுவாசம் இல்லாமல் தேவனை என்ன செய்ய முடியாது? பிரியமாய் இருக்க முடியாது. அவருடைய வார்த்தைகளின் மேல, அவருடைய வசனங்களின் மேல, அவர் நமக்காக சிலுவையில கொடுத்த ஆசீர்வாதங்கள் மேல அவர் எப்படி இருக்கிறாரா? பிரியமாயிரு. இதெல்லாம் வெளிப்படையாக செய்கிற காரியங்கள். விசுவாசத்தை அறிக்கை பண்ண முடியும், விசுவாசத்தின்படியாய் வாழ முடியும், அவருக்காய் துதிக்க முடியும், ஆராதனை செய்ய முடியும். இதெல்லாம் வெளிப்படையாக செய்கிற காரியங்கள். இதெல்லாம் நம்ம செய்கின்ற பொழுது, ஆண்டவருக்காக கொடுக்கின்ற பொழுது இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. இவைகளிலே ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். எல்லாமே சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஒருவேளை யாராவது இந்த 3 காரியங்கள் மட்டும் எவ்வளவோ இருக்கிறது, இதுல எதெல்லாம் நீங்க செய்யாம இருக்கிறீங்களோ இன்று முதல் அவைகளை ஆண்டவருக்காக செய்ய ஆரம்பியுங்கள். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருக்காக கொடுங்கள். ஆண்டவருக்காக வாய்களை இறந்து பாடல்களை பாடுங்கள். ஆண்டவருக்காக விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில காண்பியுங்கள். ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். எல்லாம் ஆமென் சொல்ல முடியுமா? ஆண்டவருக்காக கொடுங்க. கணக்கு பார்த்துடாதீங்க. தயவு செய்து என் வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், கொடுங்க. கணக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கவே கொடுக்காதீங்க. அது நீங்களாச்சு, ஆண்டவராச்சு. இந்த காணிக்கை எவ்வளோ இருக்கு, இந்த அசமமாக எதுக்கு, இதையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், இவ்வளோ கொடுத்துட்டோமே, இதுக்காக இதை குறைச்சிக்கலாம். தயவு செய்து கொடுக்கவே வேண்டாம். ஆண்டவர் யாரை வச்சாவது கொடுக்க வைப்பார். நீங்க தாராளமா கொடுக்க ஆசீர்வாதம் என்ன செய்ய தெரியுமா? பொங்கி கொண்டு வரும். ஆமென் சொல்லுவோமா? பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா இந்த நாட்களிலே எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆதாரம் நல்லா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. பொருளாதாரம் நல்லா இருக்கணும்னா என்ன நல்லா இருக்கணும்? ஆதாரம்னா வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவரோடு உள்ள நம்முடைய ஐக்கியம் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பொருளாதாரம் ஆசீர்வாதத்தை நோக்கி வர ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருக்காக கொடுங்க, நேரத்தை கொடுங்க, சமயத்தை கொடுங்க, உழைப்பை கொடுங்க, உங்களுடைய ஆலோசனைகளை கொடுங்க. நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். சரியா? ஆண்டவருக்கு பிரியமானதுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ இன்னொன்று இருக்கணுமே. அது என்னது? ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியம் ஒன்று இருக்கு, ஆண்டவருக்கு பிரியமான காரியம் ஒன்று இருக்குன்னா அதோடைய ஆப்போசிட் என்னது? ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியமும் ஒன்று இருக்கு. அதுல மிக முக்கியமானது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நாங்கிற ஆணவம், நான் செஞ்சிருவேன், நான் சாதிச்சிருவேன், எனக்கு எல்லாம் தெரியும், என்னை விட்டா யாரும் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு, அது எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரிதான், அது விசுவாசியா இருந்தாலும் சரிதான், யாரா நீங்க உலக வரலாற்றை எடுத்து பாருங்க, உலக வரலாற்றை எடுத்து வாசித்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். அரசியல் எடுத்து பாருங்க, பெருமை உள்ளவர்களுக்கு என்னுடைய ஆண்டவர் எப்படி நிற்கிறாரா? எதிர்த்து நிற்கிறார். ஆமென் சொல்லுவோமா?
பொறுமை உள்ளவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரா? கிருபை அளிக்கிறார். அதோடு இணைந்து வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. நீதிமொழிகள்ல அந்த ஒரு வசனம் இருக்கும். ஆண்டவர் இருப்பது நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கும், 16 இருக்கும். அநேக காரியங்களை குறித்திருக்கும். அதுல மிக முக்கியமானது தாங்கிற அகங்காரம். பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவருக்கு பிடிக்கவே என்ன செய்யாது? பிடிக்காது. இப்ப எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி அவருடைய கிருபைக்காக கெஞ்ச போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு பெருமை வேண்டாம். வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கங்கிற எங்களால தாங்கிற எல்லாம் தெரியுங்கிற பெருமை எங்களுக்கு எந்த வகையிலும் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம்? வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை தாங்க, உம்முடைய பாதத்தை தாங்க, கல்வாரி காட்சிகளை தாங்க. அந்த பெருமையே எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாக ஆண்டவருடைய விருப்பத்தை சம்பாதிப்போம், வெறுப்பை அற்றி போடுவோம். ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா. நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு வாசிங்க. ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். அல்லேலூயா. மிக முக்கியமான வசனம், வாழ்க்கையில மிக மிக அவசியமான, அது இந்த நாட்களில கண்டிப்பா எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய வசனம். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய வழி. சத்தமா சொல்லுங்க, என்னுடைய வழி. சத்தமா சொல்லுங்க, என்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் என்றால். அப்புறம் சொல்லுங்க, எங்களுடைய சொல்லுங்க, பார்த்து வாசிங்க. எங்களுடைய சத்துருக்களையும் ஆண்டவர் எங்களுக்கு கூட என்ன பண்ணுவாரா? சமாதானம். கையை தட்டி சொல்லுங்க. எத்தனை பக்கத்து வீட்டில் சண்டை, படிக்க போனான் சண்டை, அங்கே போனான் சண்டை, இங்கே போனான் சண்டை. அப்போ இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் என்றால், நம்மளுடைய அன்றாட வழிகள் ஆண்டவருக்கு பிரியமானதாய் இருக்கும் என்றால், ஆண்டவர் சத்துருக்களையும் எங்க மத்தியில் பிரியமாய் மாற்றுவாராக. ஆமென் சொல்லுங்க. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளும் நம்ம சண்டை போடுறவங்க தான் நம்ம கூட சமாதானம் ஆவாங்க, நமக்கு பிடிக்காதவங்க தான் ஆவாங்க, இல்லை இவங்க தான் ஆவாங்க. நான் இன்னைக்கு காலையில் ஆண்டவர் எனக்கு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை காண்பித்தார். என்ன தெரியுமா? இதை ஏற்றுக்கொள்றீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. சத்துரு எப்படி வரான்? சாத்தான் உள்ள வந்து அவன் என்ன ஆயிடுறான்? சத்துருவாய். அப்போ சாத்தானையும் நம்ம கூட காம்ப்ரமைஸ். அப்பா, நீ எடுக்கிறதா சரி, இம்மன் நான் ஒன்று என்ன செய்ய மாட்டேன், எதிர்த்திக்க மாட்டேன்னு சொல்லி அவனையும் நம்ம வழிக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். எல்லாம் கையத்தட்டி சொல்லுங்க. உங்களுக்கு எதிரான மாயம், மந்திரம், தந்திரம், எந்த வல்லமை கிரியை செய்தாலோ நீங்களுடைய வழி, உங்களுடைய ஒளி ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் என்றால், அந்த சாத்தானின் கிரிகையிலும் உங்களுக்கு கீழ்ப்படியும்படி நீங்க கீழ்ப்படிய மாட்டீங்க, அந்த சாத்தான் உங்க காலில் வந்து விழும்படி செய்வார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு எதிரான எந்த மந்திரங்களும் எந்த மாயைகளும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த சத்துரு நீங்க பயப்படுறீங்களோ அவனை பார்த்து சொல்லுங்க, சேலஞ்ச சொல்லுங்க, என் வழி உனக்கு பிரியமா இருக்காது, என்னுடைய ஆண்டவருக்கு பிரியமா இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கை இனி ஆண்டவருக்குடைய வழிய மாறிட்டுனா நீ ஆட்டோமேட்டிக்கா அவர் உன்னைய பார்த்து நீ என் காலில் வந்து விடுவ. எல்லாமே கையத்தட்டி சொல்லுவோமா? வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல, உங்களுடைய உழைப்பில், வியாபாரத்தில், தொழிலில், ஆலயத்தில், ஊழியத்தில், வீட்டில், பக்கத்து வீட்டில் எந்த வழிகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் இப்போ ஒன்று அறிக்கை பண்ணுங்க. இனி ஒரு நாட்களில் இன்று முதல் என் வழி ஆண்டவருக்கு பிரியமான வழியாய் மாறப்போகிறது. அவர் உங்களுடைய சத்துருக்களையோ உங்களுக்கு எதிரானவர்களையோ உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு சேலஞ்சாக இருக்கோ, மாய, மந்திர, தந்திர, தியான எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு பிரியமானதாய் உங்களுடைய காலடியில் சமாதான மாட்டுவாராக. எல்லாரும் கையை தட்டி சொல்லுவோமா? கையை தட்டி ஆமென் 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 ஆமென். ஆண்டவர் இப்படியாக எங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவருக்கு பிரியமானதாய் இனி நாங்கள் என் வாழ்க்கையை மாற்றுவோம். எல்லாம் சேலஞ்ச் பண்ணுங்க. ஆண்டவருக்கு பிரியமானதாய் எங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்வோம்? மாற்றுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சத்துரு கூட மல்லுக்கு நிற்கிறது நம்முடைய எனர்ஜி அது என்ன செய்யும்? வேஸ்ட் பண்ணும். எப்போ பார்த்தாலும் அவங்க கூட மல்லுக்கு நின்று என்ன செய்யும்?
எனர்ஜி வேஸ்ட் ஆகும். நீங்க மற்ற காரியத்தில் உங்களுடைய சிந்தனைகளை என்ன செய்ய முடியாது, செலுத்த முடியாது. எப்பவும் அவனை பார்த்து கொண்டே இருக்கணும். நான் இன்னைக்கு காலையில் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, ஐயா நான் சொல்லிட்டேன், இனிமே என் வழி உமக்கு பிரியமானதாகத்தான் என்ன செய்யும், எதுனாலும் சொல்லுங்க, இப்படி பாதத்தில் நான் விழுந்துருதேன், ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் செய்யுங்க, சத்துருவை என் கூட என் கீழே கொண்டு விடணும். ஆமேன் சொல்லுங்க, எல்லாரும் ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. இனிமே சத்துரு வந்து நம்ம கூட நம்ம பார்த்தாலே பயப்படணும். எப்பா இவன் வழி என்ன வழி, ஆண்டவருக்கு பிரியமான வழி. கையத்தட்ட சொல்லுங்க, இனி ஒரு நாட்களில் என் வழி சத்துரு என் கூட காலடியில் கிடக்கிற வழியாய் மாற்றுவதாக. ஆமேன் ஆமேன். ஆண்டவர்களை அதிகமாய் ஆஸ்வதிப்பாராக.